வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வால்பாறை அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் பகுதியில் விழாவரும் கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக வனச்சரகத்திற்குட்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் பகுதிகள் வால்பாறை பொள்ளாச்சி நெடுஞ்சாலைகள் ஆங்காங்கே கரடிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் வேலைக்கு செல்லும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் சுற்றுலா பயணிகளும் அச்சமடைந்த நிலையில் வால்பாறைக்கு பயணிக்க வேண்டியதாக உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் விழாவரும் கரடியை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும், மேலும் வால்பாறை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் கவனத்துடன் சாலைகளில் வர வேண்டும் எனவும் வனத்துறை வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரைகள் வழங்கியுள்ளனர். மேலும் வால்பாறை பகுதியில் கரடி, சிறுத்தை, யானை உள்ளிட்ட வனவிலங்குகளால் மக்கள் உயிரிழக்க நேரிடுகிறது. எனவே மிகவும் கவனத்துடன் பயணிக்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை செய்துள்ளது. இந்திய வங்கிகளில் அந்நிய நாட்டின் முதலீட்டை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் கொள்கையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தப்போவதாக வங்கி ஊழியர்கள் சங்கம் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொள்ளாச்சி பர்வானா அரங்கத்தில் வங்கி ஊழியர்கள் சங்க 15வது மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வங்கித்துறை மற்றும் அதில் பணியாற்றும் ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேசுகையில், இந்திய அரசாங்கம் வங்கிகளை இணைக்க வேண்டும் எனும் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். தனியார் துறை வங்கிகளில் அதிகப்படியான அந்நிய நாட்டின் முதலீட்டை வரவேற்கக்கூடிய கொள்கை. தனியார் துறை வங்கிகளில் அதிகமாக அந்நிய நாட்டின் முதலீடுகள் ஊக்குவிக்கப்படுவதாகவும், இந்தியாவில் உள்ள நிதி நிறுவனங்கள் மிகவும் முக்கியமானது. இதில் பொதுமக்களின் பணம் இருக்கின்றது. அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்தியா அரசின் கொள்கை அதற்கு மாற்றாக தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்ற முறையில் அவர்களது கொள்கை உள்ளது. வாடிக்கையாளர்கள் சேவைக்கு ஊழியர்கள் மிகவும் முக்கியம். ஆனால் பொதுத்துறை வங்கிகளில் ஆட்குறைப்பு என்ற பெயரில் ஊழியர்கள் இல்லாத நிலை உருவாகியுள்ளது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி போராட்டங்களை துவக்க உள்ளதாக தெரிவித்தார். அருணாச்சலம், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம், கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய அமைப்பு சங்கமாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி நகர வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய 15வது மாநாடு இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் வங்கி துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வங்கி ஊழியர்களுடைய பிரச்சனை, அதை பற்றி விவாதித்து நாங்கள் முடிவெடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய முக்கியமான பிரச்சனையாக கருதுவது, இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய வங்கிகள் இணைப்பு என்ற கொள்கையை அறவே ஒழிக்கப்பட வேண்டும், முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வழிவகை செய்து கொண்டிருக்கின்றோம். தனியார் துறை வங்கிகளில் அதிகமாக அந்நிய நாட்டு முதலீட்டை வரவேற்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்க்கின்றோம். அதற்காக சமீபத்தில் டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இப்பொழுது பார்த்தால் தனியார் துறை வங்கிகளில் அந்நிய நாட்டு முதலீடு அதிகமாக ஊக்குவிக்கப்படுகிறது. சமீபத்தில் இன்சூரன்ஸ் துறையில் 100% அந்நிய நாட்டு முதலீடு வரலாம் என்று பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்பது மிக மிக முக்கியமானது. இதில் பொதுமக்களுடைய பணம் இருக்கின்றது. இந்த பொதுமக்களுடைய பணத்திற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அரசனுடைய கொள்கை அதற்கு மாறாக வெளிநாட்டு மூலதனம் என்பது இந்திய நாட்டில் தங்கு தடையின்றி வர வேண்டும், தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்ற முறையிலே அவர்களுடைய கொள்கை இருக்கின்றது. அதை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போல் இதில் வாடிக்கையாளர் சேவை என்பது மிக மிக முக்கியம். வாடிக்கையாளர்கள் சேவைக்கு ஊழியர்கள் முக்கியம். ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளில் பார்த்தால் ஆட்குறைப்பு என்ற முறையிலே ஊழியர்களே இல்லாத நிலைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியும் இந்த கூட்டத்தில் விவாதத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி அதற்காக நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வால்பாறையில் அடிக்கடி நிலையை மாற்றும் அம்மா படகு இல்லம். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கடந்த கால அதிமுக ஆட்சியில் 6.5 கோடி ரூபாய் செலவில் அம்மா படகில் எல்லாம் முழுமையாக பணி நிறைவு செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுக பொறுப்பேற்ற பின்னர் நகராட்சிக்கு சொந்தமான அம்மா படகு இல்லம் கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த நிலையில் தற்போது 7 மாத காலமாக நகராட்சி சார்பாக இயக்கப்பட்ட படகு இல்லம் தற்போது கிடப்பில் போடப்பட்டு அடிக்கடி படகு இல்லத்தின் நிலையை மாற்றுவதற்கான நகராட்சி நிர்வாகம் கடைபிடித்து வருகிறது. படகு இல்லத்தில் பணி செய்து பணத்தை ஆட்டை போட வேண்டுமானால் தண்ணீரை திறந்து விடுவார்கள். பணத்தை எடுத்தவுடன் தண்ணீரை நிரப்புவார்கள். இது வாடிக்கையாகவே அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். மேலும் தண்ணீர் திறந்துவிடும் காலங்களில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசி கொடிய நோய்கள் ஏற்படும் அபாய நிலை உள்ளது. இதனை அப்புறப்படுத்துவதும் கிடையாது. இதை அப்புறப்படுத்துவதாக கான்ட்ராக்டர் பெயரில் பல லட்சம் ரூபாய் திருடு போகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இதனை நகராட்சி நிர்வாகம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் சென்று வருகின்றனர். தற்போது தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. எப்போது தண்ணீர் திறந்து விடுவார்கள் என்று நிர்வாகத்திற்கு மட்டுமே தெரியும். இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்குள் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நிரந்தரமாக படகு சவாரி இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். வருகிற மே மாதங்களில் வால்பாறைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு படகு சவாரி துவங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கின்றனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி நடத்தப்பட்ட ரேக்லா போட்டிகள் சிறைப்பாய்ந்த காளைகளை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழகமெங்கும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதையொட்டி பொள்ளாச்சியில் ஆச்சிப்பட்டி மற்றும் குறும்பபாளையம் பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சார்பாக சுமார் 400க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் மாபெரும் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. நாட்டு இன மாடுகள், காங்கேயம் காளைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட ரேக்லா போட்டிகள் கோவை, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை மற்றும் கேரள மாநிலங்களில் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்று மாட்டு வண்டிகளில் காளைகளை பூட்டி சீறிப்பாய்ந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாய் மற்றும் கோப்பைகளும், 2ஆம் பரிசாக 25,000 ரூபாய் மற்றும் கோப்பைகளும், 3ஆம் பரிசாக 15,000 ரூபாய் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. ரேக்லா போட்டியை காண பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக கண்டு ரசித்தனர். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆச்சிவட்டி மற்றும் குறும்பபாளையம் இணைந்து நடத்தும் 2ஆம் ஆண்டு மாபெரும் ரேக்லா போட்டி. அந்த போட்டியில் 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் இரு பிரிவுகளாக போட்டி நடத்தப்படும். அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 50,000, 2ஆம் பரிசாக 25,000, 3ஆம் பரிசாக 15,000, 4ஆம் பரிசாக 10,000, 5ஆம் பரிசு 5,000. 5ஆம் பரிசிலிருந்து 30 வரை 200 மீட்டர் 30 வரை கோப்பைகள் வழங்கப்படும். அதேபோல் 300 மீட்டர் அதேபோல் வழங்கப்படும். இந்த போட்டி பாரம்பரியமாக காங்கயம் இனம் அழியக்கூடாது என்ற பாரம்பரிய இந்த விளையாட்டு போட்டி காலந்தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இங்கும் நாங்கள் வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பரிசு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு வெற்றி பெற்றவர்களுக்கும் இந்த வெற்றியில் பணமாக கொடுக்கப்படும். இந்த புத்தாண்டை முன்னிட்டு புது நோட்டாக, பிரஸ் நோட்டாக வழங்கப்படும். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.